சுந்தர் கோரகனை சந்திக்க வேண்டி அவனது குகை இருக்கும் இடத்திற்கு சென்றார். கோரகனின் குகைக்கு போய் பல வருடங்கள் ஆகியிருந்தது. இப்போது அங்கே சென்றபோது குகை ஹைடெக் ஸ்டார் ஹோட்டல் போல இருந்தது. விலங்குகளின் சாணத்தில் பயோகேஸ் மூலம் ஜெனரேட்டரை பயன்படுத்தி மின் சக்தியை உருவாக்கி கம்ப்யூட்டர் சேட்டலைட் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்ட தனி ராஜாங்கமாக இருந்தது. இந்த இடம் பாம்பு காட்டின் மையத்தில் இருந்ததால் யாரும் உள்ளே போக முடியாதபடி இருந்தது. குகை சுற்றி சில கிலோமீட்டர்களுக்கு பாம்பு விரட்டி மூலிகைகள் செயற்கையாக விளைவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து விதமான துப்பாக்கி, ராக்கெட் லாஞ்சர் என பெரிய ஆயுத கிடங்காக இருந்தது. யாரும் வெளியே இருந்து இந்த இடத்தை அறிய முடியாது. வந்தாலும் திரும்பி போக முடியாது. சுந்தருக்கு பாம்பு காட்டை எப்படி பாதுகாப்புடன் கடக்க வேண்டும் என்பது தெரியும் என்பதால் அது மாதிரி கடந்து போனார். சுந்தரை கோரகனின் ஆட்கள் விசாரித்து அவனிடம் அனுமதி வாங்கி அழைத்து போனார்கள். கோரகன், வா சுந்தரா என்றான். உன்னை நேற்றே எதிர்பார்த்தேன், இன்று வருகிறாய் என்றவுடன் சுந்தர், நேற்று நமக்கு தேவையான திறவுகோலின் 2 பகுதியும் அடைய பாரியுடன் போய் வழக்கமான நடிப்பை காட்டி நமது ஆட்களிடம் பெட்டியை அனுப்பிவிட்டேன், வந்துவிட்டதா என்றார். கோரகன், ஆமாம் சுந்தரா, கிடைத்து விட்டது. மேலே இருக்கும் நமது தொட்டிக்கு செல்வோம், அண்ணன் நமக்காக காத்திருப்பார் என்றான். நமது குலலட்சியம் நிறைவேறப் போகிறது. கோரகன் அவனது சேட்டிலைட் போனில் மலையில் அவர்களது தொட்டியில் இருக்கும் அண்ணனை அழைத்து பேசினான். கோரகன் முழு சாவி கிடைத்து விட்டதையும் சுந்தர் வந்திருப்பதையும் சொன்னான். கோரகனின் அண்ணன் துர்முகன் அவர்களுடன் உடன்பாட்டில் இருந்த துஷ்ட சக்தி எயினியை நேற்று இரவு ஆத்திரை எரித்து பொசுக்கியதை சொன்னான். கோரகன், ஆராவை நம் வழிக்கு கொண்டு வர நமது கையில் ஒரு துருப்புச்சீட்டு உள்ளது என சொன்னான். அவரது அண்ணன் என்ன விஷயம் என கேட்டவுடன் ஆராவின் காதலி நேகாவை தான் கடத்தி வந்து விட்டதாக சொன்னார். சுந்தருக்கு நேகாவை இங்கே கடத்தி கொண்டு வந்த விவரம் இப்போதுதான் தெரிந்தது. நாளை காலையில் அனைவரும் மலைக்கு வருவதாக சொல்லி போனை வைத்தார் கோரகன். சுந்தர் கோரகனிடம் நேகாவை எப்படி இங்கே கொண்டு வந்தீர்கள் என கேட்டார். கோரகன் அவளுக்கு தனைமயக்கி மூலிகையை கொடுத்து கடத்தி வந்து விட்டோம் என கூறினார். தலைமையில் கூடையில் வைத்து கொண்டு வந்து விட்டோம் என்றார். சுந்தர் நேகாவை பார்க்க வேண்டும் என்றபோது கோரகன் அவரை குகையின் கடைசியில் அந்த சிறை போன்ற அமைப்பிற்கு அழைத்து போனார். நேகா அங்கு கம்பிகளுக்கு பின்னால் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். சுந்தருக்கு நேகாவை ஆராவின் கல்லூரி தோழி என்ற வகையில் தெரியும். சுந்தரை பார்த்ததும் நேகா, அங்கிள், என்னை காப்பாற்றுங்கள், ஆரா எங்கே இருக்கிறான், நான் அவனிடம் போக வேண்டும் என கேட்டார். சுந்தர் அவளை பார்த்ததும் கோரகன், வா போகலாம் என அங்கிருந்து அழைத்து வந்து விட்டான். நேகா சுந்தர் எதுவும் பேசாமல் திரும்பி செல்வதை பார்த்து, அங்கிள், என்னை காப்பாற்றுங்கள் என திரும்ப திரும்ப கத்திக்கொண்டே இருந்தாள். வன இலாக்கா ரேஞ்சர்களோடு பாரி மலைமேல் வந்து சேர்ந்தார். ஆராவுக்கு கொடுத்த வரவேற்பை விட பாரிக்கு அளித்த வரவேற்பு மிகுந்த பலமாக இருந்தது. சஞ்சய், யாருடா இவரு, இவ்வளவு கோலாகலமான ஆர்ப்பாட்டத்துடன் அழைத்து வருகிறார்கள் என ஆராவிடம் கேட்டான். யாராக இருந்தால் நமக்கென்ன, நாளை நாம் புறப்பட வேண்டும். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு நீ போய் அந்த அம்மாவிடம் சொல்லி அரியை நாம் கூட அடிவாரம் வரை வர துணைக்கு அனுப்பி வைக்க சொல். நாம் நாளை காலை கிளம்பலாம் என்றான். பாரிசாருக்கு தொட்டியில் இருந்த பெரிய வீட்டை ஒதுக்கி கொடுத்தார்கள். பாரி வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்தில் மீண்டும் யாரோ வருவது போல கீழே அடிவாரத்தில் இருக்கும் மலைவாசிகள் 5 பேர் வந்திருந்தனர். ஆராவும் சஞ்சயும் கீழே அடிவாரத்தில் விட்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இருந்தனர். அவர்கள், ஆரா நமக்கு தேவைப்பட்ட போது கொடுக்காமல் இப்போது எதற்கு எடுத்து வந்தார்கள்? நாமே நாளை காலை கீழே இறங்கி விடுவோம். சரி, போகும்போது வழியில் எல்லாம் சூட் செய்து போவோம் என சொன்னான். சஞ்சய், மச்சி, பேயத்தான் போட்டாச்சுல்ல, நாம் கீழே அடிவாரத்தில் அந்த ஊரில் தங்கி இருவாச்சி டாக்குமெண்ட்ரியை முடிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் என்றான். சரிடா, அப்படியே செய்யலாம் என்றான். வந்திருந்த பொருட்களிலிருந்து மொபைல் ஃபோனை தேடி எடுத்தான். மொபைல் சார்ஜ் போட்டு கொண்டு வந்து இருந்தார்கள். ஆரா மொபைலை செக் செய்த போது அந்த இடத்தில் கேரளாவின் டவர் ரோமிங்கில் காட்டியது. மிஸ்டு கால் லிஸ்டில் நேகாவிடம் இருந்து 120 அழைப்புகள் வரை வந்திருந்தது. ஆரா உடனே அவள் நம்பருக்கு அழைத்தான். நேகாவின் மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. மொபைலில் வந்திருந்த எஸ்எம்எஸ்களை படித்தபோது நேகா தான் ஆபத்தில் இருப்பதாகவும் தன்னை காப்பாற்றும்படியும் செய்தி அனுப்பியிருந்தான்.
ஆராவை பார்க்க தொட்டியின் மூப்பர் வந்திருந்தார். ஆரண்யா பயலே என முழு பெயரை வெளியே இருந்து சொல்லி அழைத்தார். ஆரா வெளியே வந்தவுடன் சின்ன குழந்தைகளை முத்தமிடுவது போல முத்தமிட்டு, ஏண்டா பயலே, உங்க ஐயன் வந்திருக்காரு, இன்னும் போய் பார்க்கலையா என கேட்டார். ஆரா அவர் சொன்னது புரியாமல், புதிதாக வந்தவரை பார்க்க போகவில்லையா என கேட்கிறார் என புரிந்து கொண்டு, பெரியவரின் மனம் கோணாதபடி, இல்லை தாத்தா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, மத்தியானம்தான் போய் பார்த்து பேசணும் என சொன்னார். சரிடா பயலே, சீக்கிரம் போய் பாரு என சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். ஆரா சஞ்சயிடம், மச்சி, ஐயன்னா என்னடா என கேட்டான். சஞ்சய், அது பெரிய மனுஷன்னு அர்த்தம் வரும் வார்த்தையாக இருக்கலாம் என சொன்னான். இருவரும் அவர்கள் கதையே பேசிக்கொண்டிருந்தனர். புதிதாக வந்த அந்த மனிதரை போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தனர். மதியம் சாப்பாடு கூடையுடன் மயிலா வந்து சேர்ந்தாள். சாப்பாட்டு கூடையுடன் உள்ளே வந்தவள், 2 பேரும் உட்காரியலா, நான் பரிமாறட்டா என கேட்டார். ஆரா அவளை போகச் சொல், நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் என சொன்னான். சஞ்சய், நீ நாளைக்கு இங்கிருந்து போகலாம்னு சொல்ற, எனக்கு இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்க இவளை விட்டா யாரும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்றேன், நீ அப்புறமா வா என சொல்லிவிட்டான். சஞ்சய் போய் மயிலாவிடம், அண்ணன் எனக்கு மட்டும் சாப்பாடு போடுவியா என கேட்டான். என்ன இப்படி கேட்டு புட்டீங்க, வாங்க உட்காருங்க என்று சொல்லி சாப்பாட்டு கூடையில் இருந்த எல்லாவற்றையும் வெளியே எடுத்து வைத்து சாப்பாடு வைக்க தயாரானாள். சஞ்சய்க்கு மயிலா வளர்ந்த குழந்தையாக தெரிந்தார். சஞ்சயிடம் மயிலா குசுகுசுவன, அத்தான் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என கேட்டார். சஞ்சய் இந்த குழந்தையின் மனதில் ஆசையை விதைத்து ஏமாற்றி போகக்கூடாது என்பதால் சஞ்சயும் குசுகுசுவென, உனது அத்தான் வேறொரு பெண்ணை மனதில் நினைத்திருக்கிறான், அவளிடம் பேச முடியவில்லை என வருத்தத்தில் சாப்பிட வரமாட்டான் என அடித்து விட்டான். மயிலாவின் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு, அண்ணே, நான் அத்தான் விரும்பும் அக்காவை காண வேண்டும் என கேட்டார். சஞ்சய் ஆராவிடம் போய் நேகாவின் போட்டோவை மொபைலில் எடுத்து கொடு, நான் மயிலாவிடம் காட்ட வேண்டும் என்றான். ஆரா அவளிடம் எதுக்கு காட்டணும், அதெல்லாம் வேண்டாம் என சொன்னான். சஞ்சய், அந்த பிள்ளை முகத்தை பாருடா, பச்சை குழந்தடா, போட்டோவை காட்டினால் இன்னைக்கு ஒரு நாள் அழும், அதோட முடிஞ்சு போயிடும், நீ பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் நாளைக்கு கிளம்பி போயிட்டா உன்னையே நினைச்சு அதன் வாழ்க்கையை அழித்து கொள்ளணுமா என கேட்டவுடன் ஆராவுக்கும் அது சரி என பட்டது. ஆராவும் நேகாவும் சேர்ந்திருக்கும் போட்டோக்களை எடுத்து கொடுத்தான். சஞ்சய் மொபைலில் இருந்த போட்டோக்களை கொண்டு வந்து மயிலாவிடம் காட்டினான். மயிலா கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் போட்டோக்களை பார்த்துவிட்டு சிரித்த முகமாக சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார். சஞ்சய் மயிலாவிடம், என்ன உனக்கு வருத்தமா இல்லையா, உன் அத்தான் வேற பொண்ணை காதலிக்கிறா என்று என கேட்டான். மயிலா சஞ்சயிடம், அண்ணா, நான் சொல்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இந்த காதல் கைகூடாது, எனது தீச்சனியும் பொய் சொல்லாது என்றான். சஞ்சய் உடனே, இந்த பெண் ஆராவை கட்டிக்க முடியாது என்பதற்காக இப்படி சொல்கிறாள் என மனதில் நினைத்தான். மயிலா சஞ்சயிடம், அண்ணா, நீங்கள் நினைக்கிறது தப்பு, நான் அத்தானை கட்டிக்க முடியலை என்பதனால் அப்படி சொல்லலை, எனக்கு எனது தீச்சனியத்தில் அப்படி தான் எனக்கு தெரியுது என சொன்னான். சஞ்சய், சரி, நான் மனதில் நினைத்தது உனக்கு எப்படி தெரியும் என கேட்டான். அண்ணா, நீங்கள் வளர்ந்த குழந்தைய நினைக்கிறீங்க என்பதும் எனக்கு தெரியும், நான் சாதாரணமான ஆள் இல்லை, அத்தைக்கு அடுத்து மலையம்மா ஆக போகிறது நான் தான், இந்த காட்டை என் கட்டில்தான் வைத்து கொள்ளப் போகிறேன் என சொன்னான். மயிலா சஞ்சயிடம், அத்தைக்கு இருக்கும் அத்தனை சக்திகளும் எனக்கும் இருக்கு, சிறு வயதிலிருந்தே அதை சொல்லி கொடுத்துதான் என்னை வளர்த்திருக்கிறார்கள், எங்கள் குலம் தாய்வழி குலம், இங்கு பெண்தான் குலத்தை வழி நடத்துவாள், இங்கு பெண்களுக்கு மட்டுமே அதிக மரியாதை, குலத்தலைவிகளை மலையம்மா என அழைப்பார்கள், குலத்தலைவிக்கு பிறக்கும் பெண் குழந்தை தான் அடுத்த மலையம்மா ஆகும், அத்தைக்கு பெண் வாரிசு இல்லாததால் அவரது அண்ணன் மகளான நான் தான் அடுத்த மலையம்மா என்றார். சஞ்சய், அப்படின்னா கூடி விட்டு கூடு பாய்வது, இங்கே இருந்து கொண்டே சென்னை வரை போயிட்டு வர்றது, புளியை பூனைக்குட்டியாக மாற்றுறது, பேயை அடித்து கொள்வது எல்லாமே உனக்கு தெரியுமா என கேட்டான். மயிலா சிரித்தபடி கண்ணை சிமிட்டி கொண்டு, ஆமாண்ணா தெரியும்னு சொன்னான். சஞ்சய், அடிப்பாவி, நீ ஒரு மினி ராஜமாதாவா, உன்னைத்தான் நான் பச்சை மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா என சொன்னான்.
சஞ்சய் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்திருந்தான். சஞ்சயிடம் மயிலா, அண்ணா அத்தானை சாப்பிடச் சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினான். ஆரா ஓடி வந்து, மயிலா ஒரு நிமிஷம், புதுசாக வந்திருப்பவர் யார் என கேட்டான். மயிலா, நான் ஒரு மடச்சி அத்தான், நான் இங்கே வந்தது மாமாவையே இன்னும் நீங்கள் போய் பார்க்கலேன்னு என கேட்கத்தான் என சொன்னான். ஆரா, உன் மாமாவை நான் ஏன் போய் பார்க்க வேண்டும் என கேட்டான். மயிலாவுக்கும் எனக்கு மாமானா அப்போ உங்களுக்கு ஐயன் இல்லையா என கேட்டான். சஞ்சய், இரு ஐயன் ஐயன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன என கேட்டான். ஐயனா உங்கள் பாஷையில் சொல்லணும்னா அப்பா என சொன்னதும், என்னது அப்பாவா என இருவரும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைந்தனர். மயிலா, ஏன் நீங்கள் 2 பேரும் அதிர்ச்சி ஆகிறீங்க என கேட்டார். மயிலா, ஆமாம், அவங்க தான் உங்கள் அப்பா, தொட்டி முழுக்க போய் பார்த்துட்டு வந்துடுச்சு, நீங்கள் இன்னும் உட்காந்து கிடக்கிறீங்க, சாப்பிட்டு போய் ஒரு நட போய் பார்த்துட்டு வாங்க என சொன்னார். சஞ்சய் மயிலாவிடம், இங்கே நடப்பது எதுவும் புரிய மாட்டேங்குது, இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக விளக்கமாக எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்ல முடியுமா என கேட்டான். அண்ணா, நீங்களும் அத்தானும் சாயங்காலம் அத்தை இருக்கிற வீட்டுக்கு வாங்க, நானும் அங்கே வரேன், நான் முழு கதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி மறைந்தான். மாலையில் ஓடையில் குளித்துவிட்டு இருவரும் கீழே இருந்து வந்த தங்களின் சொந்த ஆடைகளை அணிந்து கொண்டு புதிதாக வந்திருந்த ஆராவின் தகப்பனாரை பார்க்க அவர் இருந்த வீட்டிற்கு போனார்கள். ஆராவை கண்டதும் பாரி அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். ஆராவுக்கு எந்த உணர்ச்சி பெருக்கும் இல்லை, சாதாரணமாகத்தான் இருந்தார். வழக்கமான விசாரணைகளுடன் பேசிவிட்டு நாளை வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். கோரகனின் அண்ணன் துர்முகன் எயினி போனதால் அடுத்து எந்த துஷ்ட சக்தியை கொண்டு வரலாம் என யோசித்தவர், யாருடைய மரணத்திற்காக எயினியை எரித்து அழித்தார்களோ அந்த ரூபாவையே துஷ்ட சக்தியாக மாற்றலாம் என முடிவு செய்தார். ரூபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின் அந்த பிணத்தை தோண்டி எடுத்து கோரகன் மூலமாக அந்த ஆத்மாவை துஷ்ட சக்தியாக மாற்றிவிட நினைத்து தர்மபுரியில் இருக்கும் அவரது ஆட்களுக்கு ஃபோன் செய்து ரூபாவின் உடல் அடக்கத்தை கண்காணிக்க சொன்னார். ஆராவின் மொபைலில் நேகாவின் மெயில் ஐடி லிங்கில் இருந்ததால் அவள் இருக்கும் இடத்தை GPS காட்டியது. ஆரா மொபைலை எடுத்துக்கொண்டு சஞ்சயிடம் ஓடி வந்து, மச்சி, நேகா 3 கிலோமீட்டரில் தான் இருக்காடா என்றான். நேகாவின் மொபைல் அருகில் இருப்பதை GPS மூலம் கண்டுபிடித்த ஆரா சஞ்சயிடம், எனக்கு யாரோ இங்கு உள்ளவர்கள் தான் அவளை கடத்தி கொண்டு வந்து இருக்க வேண்டும் என சந்தேகப்பட்டான். சஞ்சய், யாரை நீ சந்தேகப்படுகிறாய் என கேட்டவுடன் கொஞ்சமும் தயக்கமின்றி, வேற யார், நம்ம ராஜமாதா தான் என்றான். மச்சி, என்ன கெட்ட வார்த்தையில் உன்னை திட்ட வச்சிடாத, போயிடு என சொல்லிவிட்டான். ஆரா சஞ்சயிடம், ஏண்டா நீ எனக்கு துணையாகத்தானே இந்த காட்டுக்கு வந்த, இப்போ அவங்களிடம் நிறைய சக்தி இருக்குன்னு அவங்க பக்கம் சேர்ந்து விட்டாயா என கேட்டான். சஞ்சய் இதை சொல்லலையே என நான் எதிர்பார்த்தேன், வர வர உனக்கு யாரை சந்தேகப்படணும்னு தெரியல, கூட இருக்கிற எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட என்றான். ஆரா, அப்போ என்ன மெண்டல்னு சொல்றியா என கேட்டான். சஞ்சய், அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் உன் நினப்பை மாற்றிக்கொள் என்கிறேன். சரிடா, அப்போ நேகாவை யார் கடத்திட்டு வந்து இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற என கேட்டான். சஞ்சய், நமக்கு எயினி மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது, அதனால் இங்கே வந்தோம், ஆனால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டா நேகாவை யார் கடத்திட்டு வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் என்றான். ஆரா, எனக்கு எந்த கதையும் கேட்கும் பொறுமை இல்லை, ராஜமாதா தான் தன்னோட அண்ணன் பொண்ணை கட்டிக்கிட்டு நான் இங்கேயே இருக்கணும் இப்படி செய்து இருப்பாங்க, எனக்கு இப்போதைக்கு நேகாவை காப்பாற்றணும், நான் GPS சிக்னலை வைத்து அந்த இடத்தை நோக்கி போக போகிறேன், நீ என் கூட வரணும்னா வா, இல்லை இந்த காட்டுக்கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டான். சஞ்சய், மச்சி, என்ன நம்ம சென்னையிலேயா இருக்கோம், நினைத்தவுடன் கிளம்பி போக இந்த ஊரை விட்டு வெளியில் போய்விட்டால் வெளியே புலிகள் இருக்கிற இடம்தான், சாதாரணமாக போக முடியாது, இங்கே உள்ள ஆட்கள் யார் துணையும் இல்லாமல் நாம் அங்கே போக முடியாது, வா போய் அம்மா கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போக ஆட்களை கூட்டிக்கிட்டு போகலாம் என சொன்னான். ஆரா, கடத்திக்கிட்டு வந்ததே அந்த அம்மா தான், நான் சொல்கிறேன், நீ அவங்கக்கிட்டே போய் உதவி கேட்கலாம் என்று சொல்கிற என்றவன், நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தொட்டியை விட்டு வெளியே போக ஆரம்பித்தான். தொட்டியை சுற்றி காவல் இருக்கும் ஆட்கள், தம்பி வெளியே போகாதீங்க, புலிகள் அலையும், நாங்கள் உள்ளே போய் ஆட்களை கொண்டு வரோம், அதுக்கப்புறம் போகலாம் என்று சொன்னார்கள். ஆரா யார் பேச்சையும் கேட்காம GPS சிக்னலை வைத்து அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பித்தார். சஞ்சயும் காவல் ஆட்கள் இருவரும் ஆராவின் பின்னால் வந்தார்கள். ஆராவை கூட்டி போன GPS சிக்னல் ஒரு மலை முகட்டுக்கு அழைத்து சென்றது.
அதன் பின்பாதை இல்லை. அதன் கீழே பெரிய பாதாளமாக இருந்தது. சஞ்சய் ஆராவை நோக்கி கிண்டலாக, ஏண்டா போகலையா, ஏன் நின்றுட்ட என கேட்டான். மச்சி, ஜிபிஎஸ் சிக்னல் இங்கிருந்து 800 மீட்டர் காட்டுது. அது கீழே இருக்கும் பாதாளத்தில் இருந்து 800 மீட்டர் தூரத்தில் இருக்கும் என்றான். கூட வந்த காவல் ஆட்கள், நீங்கள் காட்டுமிடம் பாம்பு காட்டின் மையத்தில் உள்ளது. அந்த இடத்திற்கு போகும் பாதையில் ஏராளமான பாம்புகளை கடந்து செல்ல வேண்டும். எல்லாம் பயங்கரமான விஷப்பாம்புகள், ராஜநாகங்கள் அதிகமாக இருக்கும். நால்வரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் மாலை மயங்கி இருட்டாக தொடங்கியது. மயிலாவும் நடந்ததை கேள்விப்பட்டு ஓடி வந்திருந்தாள். வந்தவள், அத்தான் இருட்டி போச்சு, யாரும் வேணாம், நாளை காலையில் நான் மட்டும் உங்கள் கூட வருகிறேன், நாம் இருவரும் அங்கே போகலாம் என்றாள். ஆரா, உன்னையெல்லாம் துணைக்கு கூட்டி போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்துவிட்டது என எரிச்சலாக சொல்லிவிட்டு வேகமாக தொட்டியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ரூபாவின் உடலோடு தருமபுரி வந்தவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் முன்கூட்டியே ரூபாவின் வீட்டில் தகுந்த ஏற்பாடுகளுடன் கூடியிருந்தார்கள். வீட்டின் வெளியே ரூபாவின் உடலை சிறிது நேரம் வைத்துவிட்டு நேரடியாக மயானத்திற்கு எடுத்து போனார்கள். ரூபாவின் உடலை அடக்கம் செய்ய சவக்குழி தயாராக இருந்தது. ஆனால் அப்பாவின் தந்தை அடக்கம் செய்ய வேண்டாம், எலக்ட்ரிக் சுடுகாட்டில் தகனம் செய்து விடலாம் என சொன்னார். வந்திருந்த அனைவரும் இது ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி செய்கிறார் என புரியாமல் குழம்பினார்கள். நேரடியாக எலக்ட்ரிக் தகன மேடைக்கு கொண்டு சென்று ரூபாவின் உடலை எரியூட்டும் பலகையில் வைத்து உள்ளே அனுப்பினார்கள். ரூபாவின் உடல் சிறிது நேரத்தில் சாம்பலாகி போனது. ரூபாவின் இறுதிச் சடங்கை கண்காணித்த துர்முகனின் ஆட்கள் அவருக்கு ரூபாவின் உடல் எரிக்கப்பட்டு விட்டது என தகவலை சொன்னவுடன், சரி, வேறு மார்க்கத்தை யோசிப்போம் என நினைத்தார். ரூபா வீட்டில் அனைவரும் கலைந்து போனவுடன் சிவா ரூபாவின் பெற்றோருக்கு நன்றி சொன்னார். நீங்கள் செய்தது பெரிய உதவி. ரூபாவின் ஆத்மாவை துஷ்ட சக்தியாக்க ஒரு கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது. அதன் கையில் ரூபாவின் உடல் கிடைக்காமல் நாம் அவளுக்கு சரியான இறுதி மரியாதை செய்துவிட்டோம் என்றான். ரூபாவின் அம்மா, எங்களுக்கு வேறு பிள்ளை இல்லை. உங்களை எங்கள் பிள்ளையாக நினைப்பதால் நீங்கள் சொன்னதை தவறாக நினைக்க மாட்டோம். நீங்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்றார். ரூபாவின் உடலோடு வந்து கொண்டிருந்த போது ஆத்திரை நிஷ்டையில் வந்து சிவாவிடம் ரூபா மரணத்திற்கு காரணமான எயினியை தான் எரித்து விட்டதாகவும், ரூபாவை துஷ்ட சக்தியாக மாற்ற ஒரு கும்பல் அலைவதாகவும், அதை தடுக்க ரூபாவின் உடலை எரித்து தகனம் செய்ய வேண்டும், அதை அவர்கள் பெற்றோரிடம் சொல்லி செய்ய சொன்னார். சிவாவும் அதன்படியே செய்து முடித்து இருந்தான். எயினி அழிந்து போனதை நினைத்து நிம்மதி அடைந்தான். ரூபாவின் பெற்றோர் 15 நாட்களுக்கு பிறகு சென்னை வருவதாகவும், சென்னையில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை விற்றுவிட்டு ஊரிலே செட்டிலாக இருப்பதாக சொன்னதை அவன் மறுத்துவிட்டான். உங்களை ஊரில் தனியாக விட தனக்கு விருப்பமில்லை என்று, சென்னையில் தான் வீட்டுக்கு வந்து இருக்க வேண்டும் என்றவன் தான் நாளை போய்விட்டு காரியம் நடக்கும் என்று வருவதாகவும், அதன் பின்னர் சென்னை அழைத்து போவதாக சொன்னான். வெல்லிங்டனில் பிரகாசி வீட்டில் தங்கியிருந்த வசந்தி 2 நாள் பிறகு ஆனந்தியிடம் கோத்தகிரியில் இருக்கும் தன் அண்ணன் வீட்டிற்கு போவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார். வசந்தி ஊட்டி வரை பிரகாஷின் காரில் வந்து அதன் பிறகு பஸ் பிடித்து போவதாக பஸ் ஸ்டாண்டில் முன் இறங்கி கொண்டார். பிரகாஷ் போனவுடன் அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து நடேசன் இருக்கும் வன அலுவலகம் போனார். வசந்தியை தனியாக பார்த்த நடேசன், ஏன் அண்ணி தனியாக வந்தீங்க? ஃபோன் பண்ணினால் நான் ஓடி வந்திருப்பேன் இல்லையா என கேட்டார். நீ இங்கு இருப்பதாக ஊட்டி வந்தவுடன் அவர் சொன்னார். நான் ஃபோன் செய்தால் நீ வருவாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். அதனால்தான் நான் இங்கே வந்தேன் என்றார். வேங்கை மலையின் மலையம்மாவே உனக்கு தெரியுமல்ல? அவள் எனது மகனை மலைக்கு மேலே அழைத்து சென்றிருக்காள். நான் அவனை உடனே பார்த்தாக வேண்டும். என்னை அங்கு அழைத்து போக முடியுமா என கேட்டார். நடேசனும், ஆமாம் அண்ணி, 4 நாள் முன்பு மலையம்மா அந்த பையனை மேலே அழைத்து போனார். 2 நாள் முன்பு சார் இங்கே வந்திருந்தார். ஆனால் 1 நாள் இங்கு தங்கிவிட்டு மலைக்கு போகாமல் திரும்பி போய்விட்டார். சார் மலைக்கு போகவில்லை, நீங்கள் ஏன் மலைக்கு போகிறீர்கள் என கேட்டவரிடம், சார் எங்கே போனாலும் போகட்டும், பாதியிலே என்னை விட்டு விட்டு போய்விட்டார். எனக்கு என் மகனை பார்த்தாக வேண்டும். அவன் நிறைய ஆபத்துக்கள் நிறைந்த இடத்தில் இப்போது இருக்கிறான். அவனை நான் பார்த்தாக வேண்டும். எனக்கு நீ உதவி செய்து மலைக்கு அனுப்பி வைக்கிறாயா? இல்லைனா நான் பாட்டுக்கு கண் போன போக்கில் மலை மேலே ஏற ஆரம்பிக்கட்டுமா என கேட்டான். நடேசனுக்கு வசந்தியின் மீது மிகுந்த மரியாதை உண்டு. அவர் சுந்தரிடம் உதவியாளராக பணிபுரிந்த காலத்தில் பல நேரங்களில் வசந்தியின் கையால் சமைத்த உணவை தான் சாப்பிட்டு இருக்கிறார். நடேசனுக்கு அந்த நன்றி உணர்ச்சி அதிகமாக இருந்தது. சரி அண்ணி, நான் கூட்டி போகிறேன் என்றவர் வசந்தியை குண்டுலுப்பேட்டில் இருக்கும் தன் வீட்டில் இரவில் தனது குடும்பத்தோடு தங்க வைத்தார். மறுநாள் அதிகாலையில் ஜீப்பில் யானைமுகை பாறைக்கு போய் ஒரு ரேஞ்சரை வழிகாட்டச் சொல்லி வசந்தியை அழைத்து கொண்டு வேங்கை மலைக்கு பாரி சென்ற பாதையில் போனார்கள். கோரகனின் குகையில் சிறைப்பட்டு இருந்த நேகாவை தனியாக பார்த்த சுந்தர்
காதல் விவரங்களை பற்றி நோண்டாமல் எப்படி இவர்களிடம் சிக்கினாய் என விசாரித்தார். நண்பி வீட்டுக்கு போய் திரும்பி வரும்போது கையில் குழந்தை வைத்திருந்த பெண் லிப்ட் கேட்டபோது அவளுக்கு உதவுவதற்காக காரை நிறுத்தினேன். அவளுடன் 4 பேர் காரில் ஏறி எனது மூக்கில் ஏதோ மூலிகை வைத்து மயக்கமடைய வைத்து இங்கே கடத்தி வந்து விட்டனர் என கூறினார். சரி, தைரியமாக இரு. நாளை காலையில் உன்னை இங்கிருந்து வேறு இடத்திற்கு அழைத்து போவார்கள். அந்த நேரத்தில் உன்னை தப்பிக்க வைத்து ஆராவுடன் கொண்டு சேர்க்கிறேன். நாளை காலை உன்னை மயங்க வைக்கும் மூலிகையை கொடுத்து மயக்கமுடைய செய்வார்கள். அப்போது நீ சுவாசிக்காமல் மூச்சை அடக்கி கொஞ்ச நேரம் இரு. அந்த மூலிகையை எடுத்தவுடன் மயங்கியது போல நடி. போகும் வழியில் மீதி உள்ளதை நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது நான் போகிறேன், பயப்படாமல் இரு என்ன தைரியம் சொன்னார். ஆரா இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் மொபைல் ஜிபிஎஸை பார்த்து கொண்டு கிடந்தார். சஞ்சய் ஆத்திரையிடம் பேசலாம் என அவள் இருந்த குடிசைக்கு சென்றபோது மயிலா வெளியே அமர்ந்து இருந்தவள் சஞ்சயை பார்த்து, உங்கள் மனக்கவலை எனக்கு தெரியும். உங்கள் நண்பர் இப்போ அவரையே கூட நம்ப மாட்டார். நேகா வந்த பிறகு நடக்கும் மாற்றங்களில் அவரே மனம் வருவார். சஞ்சய் நேகா வரப்போகிறாளா என்றவுடன் நாளை நாம் அவளை தேடி போகும்போது அவளை நம்மை எதிர்கொள்வாள் என்றான். அண்ணா, அவள் வருவது அத்தானுடன் சேருவதற்கில்லை. அவளை யாரும் கடத்தி வரவும் இல்லை. அவளின் விருப்பத்தோடு தான் வருகிறாள் என்றவுடன் சஞ்சய் என்னதான் நடக்கிறது இங்கே என கேட்டவனிடம் அத்தான் நடப்பதை புரிந்து என்னிடம் கேட்கும் காலம் வரும். அப்போது நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உண்மை தெரிந்து கொண்டு அவரிடம் சொல்ல முயற்சி செய்வீர்கள். அத்தானின் மனநிலை அது ஏற்றுக்கொள்ளாது. உங்களையும் சந்தேகப்படுவார். நடப்பது நடக்கட்டும். ஆராவின் உறவில் இன்னும் 3 நாட்களுக்குள் ஒரு உயிர் பலி நடக்கப் போகிறது. அதன் பின்னர் தான் அவரின் மனநிலை மாறும் என்றார். சஞ்சய், உயிர் பலியா? அதை தடுக்க முடியாது என கேட்டவன், இல்லையனா, அது விதியின் முடிவு. அதை தடுக்க யாராலும் முடியாது. சஞ்சய் மனம் கலங்கியபடி போனான். சஞ்சய் போனபோது ஆரா மொபைலை பார்த்து கொண்டு இருந்தவன் சஞ்சயை பார்த்து, எங்கடா இந்த நேரத்தில் காட்டை சுற்றிக்கிட்டு இருக்க என்றான். சஞ்சய் ஆரா மீது இருந்த கோபத்தில் எதுவும் பேசாமல் மௌனமாக போய் படுத்தான். மறுநாள் விடிந்ததும் கோரகன் மட்டும் அவன் குகையில் தங்கிவிட்டு நாளை தான் மலை மேல் வருவதாக கூறிவிட்டான். நேகாவை தனமயக்கி மூளையை சுவாசிக்க செய்து மயக்க வைத்து கூடையில் இறக்கினர். கூடையை சுமக்க ஒரு ஆளும் காவலுக்கு 4 ஆட்களும் சுந்தருடன் வந்தனர். சுந்தர் எப்படி தப்பிப்பது என யோசித்தார். பாம்பு காட்டை தாண்டியதும் இளைப்பாற ஓரிடத்தில் நின்றனர். புலிகள் அலையும் இடம் என்பதால் கோரகனின் குகையில் இருந்து எடுத்து இடுப்பில் மறைத்து வைத்த பிஸ்டல் இருக்கிறதா என்று செக் செய்து கொண்டார். சுந்தர் அருகில் இருந்த நீர்ச்சுனையை காட்டி புதிய குடிநீர் கொண்டு வரச் சொல்லி இருவரை அனுப்பினர். அவர்கள் போனதும் தூரத்தில் இருந்த பலா மரத்தை காட்டி பழங்கள் இருந்தால் கொண்டு வரச் சொன்னார். கூடையை சுமந்தவன் பழம் பறிக்க போனவர்களை பார்த்து கொண்டே நின்றான். கூடையை திறந்து நேகாவை அழைத்தவுடன் கூடையை விட்டு வெளியே வந்தான். நேகா வந்தவுடன் வா போகலாம் என அங்கிருந்து அழைத்து போனார். சுந்தரும் நேகாவும் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து மறைந்தவுடன் கூடையை சுமந்தவன் திரும்பி பார்த்தவுடன் பதைத்து போய் மற்ற ஆட்களை சத்தம் கொடுத்தபடி இருவரையும் தேட ஆரம்பித்தான். மற்றவர்களும் வந்தவுடன் விவரத்தை கூறியவுடன், டேய், அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், தூரமாக போய் இருக்க முடியாது, வாங்க போய் தேடி பிடிக்கலாம் என ஆளுக்கு ஒரு திசையில் தேடினார்கள். நேகாவை அழைத்து போன சுந்தர் பக்கத்தில் தெரிந்த வன இலாக்காவினர் பயன்படுத்தும் பங்கருக்கு வேகமாக கூட்டி போய் அவளை உள்ளே அமர வைத்துவிட்டு வேகமாய் காட்டுக்கொடிகளை அறுத்து வந்து அதன் மீது போட்டு அதை மறைத்துவிட்டு கண்காணிப்பு வட்டங்களின் மூலம் அவர்களின் நடமாட்டத்தை பார்த்தார். கோரகனின் ஆட்கள் அங்கேயே தேடிக்கொண்டிருந்தார்கள். சுந்தர் மணியை பார்த்தார். 9 மணி ஆகிவிட்டது. சரி, சில மணி நேரங்கள் அங்கேயே காத்திருக்கலாம் என முடிவு செய்து இருவரும் அங்கேயே இருந்தனர். 1 மணி நேரம் பிறகு தன்னிடம் இருந்த திசை காட்டியை வைத்து ஆத்திரையின் தொட்டியை நோக்கி சுந்தர் நேகாவை அழைத்து போனார். காலை விடிந்தது. தெரியாமல் இரவு முழுவதும் கண் விழித்த ஆராவும் சஞ்சயும் தூங்கிக் கொண்டு இருந்தனர். மயிலா வந்து இருவரும் விழிக்கும் வரை காத்திருந்தார். ஆராவின் மொபைல் பேட்டரி லோவாகி சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. ஆரா முதலில் கண் விழித்தவன் சஞ்சயை எழுப்பி, டேய், டைம் ஆச்சு, நம்ம கிளம்பணும், சீக்கிரம் எழுந்து வா என எழுப்பினார். முகம் கூட கழுவக்கூட நேரம் தராமல் படுத்தி எடுக்காதரா என்றபடி ஜீன்ஸ் அணிந்தார். இருவரும் கிளம்பி வெளியே வந்தபோது ஆரா மயிலாவை பார்த்து, இவள் நம்ம போய் காப்பாற்றுவதை தடுக்க வந்திருப்பாள், இங்கிருந்து போகச் சொல் என்றான். சஞ்சய் மயிலாவிடம், அண்ணா, நான் வரல, நீங்கள் தொட்டியை விட்டு வெளியேறும் முன் அவள் இங்கே வந்து விடுவாள், போங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆரா அவள் என்ன சொல்லி போகிறாள் என கேட்டவனிடம் மயிலா சொன்னதை இவனிடம் சொன்னால் தான் சொல்வது போல் ஆத்திரை கடத்தி வந்து இப்பதான் விடுவிக்கிறார்கள் என்று சொல்வான் என்பதால் ஒன்றுமில்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான். இருவரும் தொட்டியின் எல்லைக்கு வந்ததும் காவல் ஆட்கள் ஒன்றும் சொல்லவில்லை. தொட்டியை தாண்டும் முன் சுந்தரும் நேகாவும் தொட்டிக்கு வந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். கோரகனின் ஆட்கள்
நேகா சுந்தரை சுற்றி தேடி அலைந்தபோது வழிமாறி யானைமுக மலையை நோக்கி போய்விட்டனர். ஃபாரஸ்ட் ஆபீசர், ரேஞ்சர், வசந்தி மூவரும் வருவதை பார்த்தவர்கள் துர்முகனிடம் சுந்தரும் நேகாவும் தப்பித்து விட்டார்கள் என வெறுங்கையுடன் போய் செல்வதற்கு இந்த மூவரையும் பிடித்து போனால் ஓரளவு வசவுகளும் தண்டனைகளும் குறையும் என்பதால் மூவரையும் பிடிக்க வேண்டிய வேலையை ஆரம்பித்தனர். முதலில் மலை ஏறி கொண்டிருந்த ரேஞ்சரை மரத்தின் பின்னால் மறைந்து இருந்து பின் மண்டையில் ஒரு கட்டையால் அடித்து மயக்கம் அடைய செய்தனர். முன்னால் போன ரேஞ்சர் வரை காணாமல் நின்ற நடேசனையும் ரேஞ்சரை அடித்தது போல் அடித்து மயக்கம் அடைய செய்தனர். இருவரும் மயக்கம் அடைந்த பின் வசந்தியின் முன்னால் நின்ற ஐவரும் ஓட முயற்சித்தாலோ தப்பிக்க நினைத்தாலோ உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டினர். ஐவரும் அங்கே காய்ந்திருந்த காட்டுக்கொடிகளை கொண்டு வந்து மூவரின் கைகளையும் பின்னால் கட்டினர். இருவருக்கும் மயக்கம் தெளிவித்து துர்முகனின் தொட்டியை நோக்கி மூவரையும் ஆயுத முனையில் கடத்தி போனார்கள்.